ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நாம என் தம்பி ஒய்ஃபோட 9th மந்த் பேபி ஷவர் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் தாங்க. ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கர்லாம் பண்ணியிருக்காங்க. அதை நான் லாங் ஷார்ட் வீடியோவில் அப்புறமா காட்டுறேன். இப்போ நான் இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வரிசை வச்சுருக்காங்க. நலங்கு வைக்கிறதுக்கு அவங்க சம்மந்தி வீட்டிலேருந்து கொடுப்பாங்க இல்லையா, அதாவது என் தம்பியோட ஒய்ஃப் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வரிசை வச்சுருக்காங்க. 9ஆம் மாதம் வரிசை. அதுலேருந்து இவங்க 2 பேருக்குமே ட்ரெஸ்ஸஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. தம்பியும் தம்பி ஒய்ஃபும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் குலதெய்வத்தை நினச்சி அந்த குலதெய்வத்துக்கும் பூஜை பண்ணிட்டு தான் நம்ம வந்து போய் உட்காரணுமே மனையில். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனையில் வந்து நாத்தனார் தான் கொண்டு போய் விடணும். ஸோ நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து கூட்டிகிட்டு போய் என்னோட தம்பி ஒய்ஃபை உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தி முறை செய்வாங்க இல்லையா, சீர் செய்யணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃபோட அம்மாவும் அப்பாவும் வந்துருந்தாங்க. அவங்க கொடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மாலை போட்டு மற்ற இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால முதல்ல அவங்க கொடுத்துட்ருக்காங்க வரிசை. இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே கூட சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாதி நலங்கு முடிஞ்சதுக்கப்புறம் கூட போய் புடவை மாற்றிட்டு வரலாங்க. இந்த saree இப்போ தான் கட்டிட்டு வந்திருக்கா, ஸோ கொஞ்சம் நலங்கு கூட வைக்கல, ஃபோட்டோஸ்க்கு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதால இந்த சாரிலேயே பாதி வீடியோ வரைக்கும் இருக்கும். மீதி வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய க்ரௌட் வந்திருந்தாங்க, நிறைய கசின்ஸ் வந்திருந்தாங்க. கம்ப்ளீட்டாக வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஒரு ஆஃப் த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் நான், பாருங்க. இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டேஜ் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த பக்கம் திரும்பி சொந்தக்காரங்க யாரையும் காமிச்சிருக்க மாட்டேன். ரீசன் என்னன்னா, இந்த வீடியோ எடுத்தது என்னோட ஹஸ்பண்ட். அவர் கம்ப்ளீட்டாக நான் எங்கே ஃபோக்கஸ் பண்ண சொன்னோ அங்கே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரு. அதனால தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டேஜ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. தம்பி மட்டும் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டில் தான் இருந்தான். நலங்கு வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து அவங்க மாமியார் வீட்டில் கொடுத்தா வேஷ்டி சட்டையை போய் மாற்றிட்டு வர சொல்லிட்டோம். அவன் போய் மாற்றிட்டு வர போயிருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே மாலை போட்டு உட்கார வைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய நாத்தனார். ஸோ நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து மாலை போட்டு அவங்க 2 பேரையும் மனையில் உட்கார வைக்கணும். பக்கத்தில் என் தங்கச்சி நிற்கிறா பாருங்க. அவங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு கொஞ்சம் டிலே, அவர் வர முடியல. பட் ஆனாலும் தங்கச்சி பக்கத்துலேயே வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் நலங்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பாட்டி தான் வைக்கிறாங்க. அதோட அத்தைங்கெல்லாம் வந்து நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 எல்லாரும் நலங்கு வச்சுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஏன்னா ஸ்டேஜே ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. அப்போலாம் கேமரா எடுக்கணுன்ற தாட்டே வரல கொஞ்சம் கூட எனக்கு. ஸோ அந்த இதுவே பார்த்துட்டு இருந்தேன், ஃபங்க்ஷனே பார்த்துட்டு இருந்ததுல எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது, தவிர வேற எதுவும் எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் கூட என்னோட ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்திருந்தாரு.
9th மந்த் வைக்கிற நலங்க பொறுத்தளவுக்கு நலங்கு சந்தன நலங்கு எவ்வளோ பேர் வேணா வைக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு கவுண்ட் கிடையாது. அதாவது 5 பேர், 7 பேர், 9 பேர், 11 பேருன்ற கணக்கு கிடையாது. எவ்வளோ பேர் வேணா சீமந்த நலங்கு வைக்கலாமா. ஸோ வச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதுகு நீர் ஊத்துற சடங்கு தாங்க. எங்களோடதுல அது வழக்கமாவே பண்ணுவாங்களாம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா தெரியும். ஏன்னா நம்ம கல்யாணம் ஆகி போயிட்டோம். எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது நம்ம மாமியார் வீட்டு சைடு கல்ச்சர் தானே. ஸோ நம்ம வீட்ல இது பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுதான் எங்க வீட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். தம்பி ஒய்ஃபோட சீமந்தம் 9th மந்த் சீமந்தம் இல்லையா? அதனால என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு தம்பி ஒய்ஃப் வந்து தண்ணி வந்து கீழே வச்சிருந்தாங்க. அப்புறம் அதை எடுத்து ஒரு மனையில வைக்க சொன்ன கீழே குனிய முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மனையில கிராஸா கையை வச்சுட்டு கீழே குனிஞ்சிக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அதை வந்து முதுகுல 3 வாட்டி அழுத்தி விடணும். கையில வந்து ஒரு வெள்ளை துணியில பிழிஞ்சு பிழிஞ்சு விடணும் 3 வாட்டி. இப்படி பண்றது மூலயமா அந்த பிரெக்னண்டா இருக்கிற லேடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்றது எங்க வீட்டு சைடான நம்பிக்கை. உண்மையாலே இது பண்ணாங்க. என் தம்பி ஒய்ஃபுக்குமே சுகப்பிரசவமா நல்ல அழகான கியூட்டான ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தா. ஆக்சுவலா இந்த சடங்கை பத்தி நான் எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். இதோட போட்டோஸோ வீடியோஸோ என்கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லாம வீடியோ எடுக்க முடியல அந்த டைம்ல. ஏன்னா நிறைய கசின்ஸ் நிறைய பேர் சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு ஹரிபரியில தான் அந்த சடங்கே ஃபினிஷ் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. அதனால தான் இதை நான் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கல்யாணம் ஆகி கிட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ எங்க வீட்டுக்கு என் தம்பி வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அழகான பாப்பா வரப்போகுது. அது நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில், என்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசு இருக்கும்போதே வந்து தவறிட்டாங்க. அப்போ வந்து என்னை விட ஒரு வயசு தான் சின்ன பையன் என் தம்பி. எனக்கு 16 வயசு, அவனுக்கு இப்போ 15 வயசு. என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப கம்மி, 12 வயசோ 11 வயசோ தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து எங்க அம்மா வந்து எங்களை விட்டு தவறிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில கஷ்டமான சுச்சுவேஷன் கிராஸ் பண்ணும்போது கூட அவங்க இல்லையேன்னு ஃபீல் பண்ணதில்ல. ஆனா இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல வந்து அவங்க இல்லாதது ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆனா அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். அவ்வளோதாங்க. இந்த சீமந்த ஃபங்க்ஷன் இனிதே நிறைவடைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன ஃபேமிலி ஃபோட்டோ செக்ஷன் தான். அதுதான் அடுத்ததான் நீங்க பார்ப்பீங்க. அதோட நம்ம வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.